ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றொரு ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியோடு இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். மனிதன் படைக்கப்பட்டது ஒரு காரணத்திற்காகவே. நாம் இறைவனால் படைக்கப்பட்டுள்ளோம். சர்வ வல்லமை பொருந்திய இறைவன் எமது தேவைகளை பூர்த்தி செய்கின்றார். இறைவனிடம் எங்களுடைய கோரிக்கைகளை கொண்டு சேர்ப்பதற்கு ஆன்மீகம் எங்களுக்கு பெரிதும் உதவுகின்றது. ஆன்மீகம் சார்ந்த பல கேள்விகள் எல்லோருக்கும் இருக்கின்றது. வழிபாடுகள் தொடர்பாக, பரிகாரங்கள் தொடர்பாக, ஆலயங்களுக்கு செல்வது முதல் வீடுகளில் மேற்கொள்ளப்படும் வழிபாடுகள் வரை பல கேள்விகள் எல்லோருக்கும் இருக்கின்றது. அவ்வாறான பல கேள்விகளுக்கு இன்றும் தெளிவான பதில்களை வழங்க எம்மோடு இணைந்திருக்கின்றார் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ஐயா. சந்தோஷமா. மனதின் பிரச்சனைகளை அகற்றவும், இறைவனின் அன்பில் மனதை நிலைநிறுத்தவும் எமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான நேரம் பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்தின் மகத்துவம் பற்றி கூறுங்கள் ஐயா. ஆமாம், முகூர்த்தங்கள் பலவிதமாக இருக்கு. மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு பகுத்தறிவுன்னு ஒன்று வந்த பிற்பாடு நியதிகள், கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் உருவானுச்சு. அப்போ இந்த இயற்கையின் சக்தி, இப்போ நம்ம என்னத்தான் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தை ஒரு சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம ஆங்கிலத்தில் ஈத பவர்னு சொல்கிறோம், ஒரு தெய்வீக சக்தின்னு சொல்கிறோம். இந்த சக்தியின் செயல்பாடு தான் மாற்றங்கள் நிகழுது. பொதுவாக காலையில் 4:24 இருந்து 5:12 வரைக்கும் இதே பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. 3:30 5:30 வரைக்கும் விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த நேரங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இல்லாமல் நல்ல ஒரு சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன், நம்ம வாழ்கிறதுக்கு எது தேவை? ஆக்சிஜன். நம்ம சக்தியாக இருக்கிறதுக்கு என்ன தேவை? புரோட்டீன். அப்போ இது ரெண்டும் நம்ம உடம்புக்கு இருந்தால் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இது ரொம்ப மிக சிறப்பாக இருக்கிறது இந்த நேரத்தில் தான். அப்போ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழும்புறதுங்கிறதே ஒரு வரம். மனிதன் ஆசைகள், தேவைகள் நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் அடைகிறதுக்கான முயற்சி இருந்தாலும் வழிகளை பின்பற்ற ரொம்ப குறைவுமா. இதனால தான் முன்னோர்கள் வழி வகுத்துருக்காங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எலும்புனா எல்லாமே வெற்றியாக அமையும். இப்போ ஒரு கதை இருக்குது தானேம்மா, காலையில் பறக்கிற பறவைகளுக்கு தான் பழங்கள் கிடைக்கும். ஒரு 8 மணி 9 மணிக்கு பறவைகள் பறந்த பழங்கள் கிடைக்குமா? அது இயற்கையின் நியதி. அப்போ மனிதன் மிக செம்மையாக சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஆரோக்கியத்தை தர்றது இயற்கை. அதை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. இந்த முகூர்த்த நேரங்களை எழும்பி உடற்பயிற்சி செய்கிறது, தியானங்கள் செய்கிறது, சுப காரியங்கள் செய்கிறது. சில திருமணங்கள் கூட பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வாங்க. ஏன்னா இந்த அண்ட சராசரங்களும் அமைதியாக தெய்வீக சக்தி புரிஞ்சது. மனிதன் இப்போ இரவு படுத்து காலையில் எழும்பணும்னா மனம் எப்படி இருக்கும்? தெளிவாகவும் நிம்மதியாகவும் இருக்கும், சாந்தமாகவும் இருக்கும். இப்போ நேரங்கள் போக 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 பிரச்சனைகள் அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ காலையில் ஆரம்பிக்கிற பிரச்சனையை 2 மணி 3 மணி 4 மணிக்கு முடித்து அப்படி முடிஞ்ச பிற்பாடு ஆஃபீஸ்லேருந்து நம்ம வெளியே வருவோம் 4 மணிக்கு. அதுக்கு பிற்பாடு ஓய்வு. 8 மணித்தாலும் தூக்கம், 8 மணித்தாலும் உழைப்பு, 8 மணித்தாலும் ஓய்வு. இதுக்கு மனிதனுக்கு கட்டாயம் தேவை. அதனால தான் 8 வாழ்க்கை. அப்போ 24 மணித்தியாலங்கிறது ஒரு மனிதன் தேவைகளை உணர்ந்து தான் இயற்கை அமைச்சிருக்கு. அப்போ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு மனிதன் எலும்ப பழகினாலே வாழ்க்கையில் அறவாசி விஷயங்களை வெற்றி அடைஞ்ச காரணம் என்னென்னா, ஆசைகள் மட்டும் வெற்றியை உருவாக்காது. தேவைகளை நிறைவேற்றத்துக்கான செயல்பாடு உள்ளத்துக்கு வரணும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. என்னென்னா, எதை நம்ம கேட்குறோமோ அதை தரும். அற்புதமான செயல்திறன். நான் சாதனை படைப்பேன்கிற எண்ணம் உருவாகும் போது அந்த பிரபஞ்சம் அதை உணரும் போது உண்மையிலேயே அந்த இயற்கை சக்தி வருமா. அப்போ காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி உடற்பயிற்சிகள் செய்து இறைவனை வழிபாட்டு அன்றைய நாள் ஆரம்பிக்கும் போது மிக மகிழ்ச்சியாக மங்களகரமாக இருக்கும். சரியாக ஒரு 8 மணிக்கு எழும்பி 8:30 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகணுன்னு சொல்லிட்டு அப்போ தான் எங்கே ப்ரெஸ் இருக்குது, தலை செய்வது, சாப்பிடாமல் பதஸ்டோரோ காரியாலயத்துக்கு போயிட்டு அங்கே நிறுவனத்துக்கிட்ட ஏற்றி வாங்கி பதஷ்டப்பட்டு முழு நாளையுமே நம்ம ஒரு பதஷ்டத்தோடையே கொண்டு போயிடுவோம். அப்போ காலையில் வெள்ளனையாக எழும்பி இந்த யோகாசன பயிற்சிகள், தியான பயிற்சிகள், இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் போது இயற்கைன்ற சக்தியும் நமக்கு அதாவது மனம் ஒரு அற்புதமான சக்தி கொண்டது. இந்த மனதை இறை சக்தியால் மாற்றலாம்.
அந்த தெய்வீக சக்தி உள்ளத்துக்குள்ளே புகுந்துட்டாலே மனிதன் சொல்லுவாங்க மாணிக்கமாக மாறும். மனிதன் வந்து இறைவனாக மாறலாம். ஆனால் ஒரு நாளும் இறைவனுக்கு நிகர் மனிதன் இல்லை. இறைவன் மாதிரி நடிப்பார்கள், இறைவனாக முடியாது. ஆனால் நல்ல செயல்கள், கருணை உள்ளம். இப்போ அன்பே சிவம் எதுல காண்றோம்? ஒரு கருணை உள்ளம் இருக்க இடத்துல தான் இறைவன் குடிக்கொள்ளும் ஆலயமாக பார்க்கும். அப்போ மன தூய்மையாக இருந்தால் வாழ்க்கையில் மிக சிறப்பான சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதுக்கு மிக முக்கியமானது பிரம்ம முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்தில் காலையில் எழும்பி உடற்பயிற்சி செய்து இறை வழிபாடு படிக்கிறவங்களுக்கு நல்லா படிக்கலாம். இரவு படிக்கிறத விட காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரங்களில் படிக்கிறது படிப்பு மண்டையில் மிக சிறப்பாக ஏறுமா. ஏன்னா இந்த இயற்கை நீர் எப்படி அதிக அளவான ஆக்சிஜன்கள் இருக்கும், மலர்களின் நறுமணங்கள் இருக்கும், எந்த விதமான அனாவசியமான சப்த கோஷங்கள் இருக்காது, சூழல் மிக அமைதியாக இருக்கும். அப்போ ரம்மியமான சூழலாக இருக்கும். இந்த சூழலில் நம்ம படிக்கும்போது மனதுக்கும் இனிமையாக இருக்கும். அந்த படிக்கிற படிப்பு மண்டையில் ஏறும். ஆக பிரம்ம முகூர்த்தங்கிறது வந்து சும்மா சாதாரணமாக ஏதோ பேச்சுக்கு சொன்னது அல்ல. நம்ம முன்னோர்கள் அனுபவித்த கண்ட உண்மைகளை தான் வகுத்து தந்திருக்காங்க. அதுக்கு வச்ச பேர் தான் பிரம்ம முகூர்த்தம். மனம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறுவார்கள். பிரம்ம முகூர்த்தத்தின் மகத்துவம் பற்றி தெளிவாக கூறியிருந்தார் ஐயா அவர்கள். அதேபோல் மந்திரங்களுக்கு எல்லாம் மூலாதாரமாக முதன்மையானதாக உயிராக இருப்பது ஓம் எனும் மந்திரமாகும். ஆமையா, இந்த ஓம் என்னும் மந்திரம் பிரபஞ்ச மந்திரமாகவும் கருதப்படுகின்றது. ஓம் என்று சொல்வதற்கு பதிலாக ஸ்ரீ என்று மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்று கூறுவது உண்மைதானா? பொதுவாக யாரும் அப்படி சொல்கிறது ஸ்ரீன்னு சொல்லி பொதுவாக தற்போதைய காலகட்டத்தில் அவ்வாறு ஒரு முறைமை காணப்படுகிறது. நம்ம சமயத்தை அழகாக வகுத்துருக்காங்க. இப்போ சைவம், வைணவம், கௌமாரம், சக்தி, இப்படி ஒவ்வொரு பிரிவுகள் இருக்குமா. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ ஆஞ்சநேயர் வழிபடுங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்ரீராமஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகன் வழிபடுங்க என்ன சொல்லுவாங்க? இந்த ஓம்ங்கிறது வந்து ஓங்காரம், இது பிரணவ மந்திரம். சிவனும் முருகனும் ஒன்றிணைக்கு சொல்லப்படுறது தான் ஓம். ஓம் நம சிவாங்கிறது இயற்கையின் பிரபஞ்சத்தின் சக்தி. இப்போ நம்ம இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, உடற்பயிற்சி செய்யும்போது தியானங்கள்லாம் செய்யும்போது மூச்சை உள்வாங்கும் போது எப்படி மூச்சு வாங்கன்னு சொன்னால் ஓம்னு உள்வாங்கணும். ஓம்ங்கிற சத்தத்தில் வெளிவிடும் போது இம்ங்கிற சத்தத்தில் வெளிவிடணும். அப்போ அந்த ஓம்ங்கிறத உச்சரிக்கும் போது ஓம்ங்கிறத மெதுவாகையும் இம்ங்கிறத அதிகமாக உச்சரிக்கணும். இது வந்து இந்த பிரணவ சக்தி, இந்த பிரபஞ்சத்தின் சக்தி. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி யார்? சிவன். தூம்பிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். காலப்போக்கில் மனிதர்களோட அவங்களோட வழிபாடு முறைகள் மாறுது, செயல்முறைகள் மாறுது. அதுக்கு அவங்க வகுத்துக்கிட்ட நியதிகள் பலவிதமாக இருக்கலாம். ஆனால் தொற்று இயற்கை என்னாமா, அது வகுத்த நியதி எப்பயுமே பிழைக்காது. அதுதான் நம்ம சொல்லுவோம் இயற்கைன்னு சொல்லுவோம். இயற்கை நியதி என்று கூறுவார்கள். அதோட இயல்பு மாற்றவே இயலாது. ஏன்னா நம்மளோட பகுத்தறிவுக்கு புலப்படாத பல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. இறைசக்தியை உணரலாம், காட்ட இயலுமா? காட்ட இயலாது. இந்த பிரபஞ்சத்தின் இந்த ஓம்ங்கிற ஒளி மன சாந்தத்தை, தெய்வீக தன்மையை, நமக்குள்ள ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான செயல்பாடு. மதத்துலேயும் பல கோட்பாடுகள் இருக்குமா. சீரடி சாய வணங்குற ஒரு பகுதியில் இருக்காங்க. அப்போ கிட்டத்தில் ஆரம்பித்தது தனக்கு தேவையான தெய்வங்களை வழிபடுறதுங்க. ஆரம்பத்தில்மா இருந்த ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா சிவன் தான். இடைப்பட்ட காலத்தில் வந்தது தான் பிள்ளையார். இப்படி மனிதன் அவனோட தேவைக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப சில நிகதிகளை வகுத்துக்கிட்டாங்க. ஆனால் என்றுமே எப்போதுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அதுதாம்மா அருவுருவமற்றவர். ஒளின்னு சொல்லலாம். அருவமும் இல்லை, உருவமும் இல்லை, ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, முடிவே இல்லாதவர். அந்த முடிவே இல்லாத அந்த பிரணவ அந்த சக்திக்கு, மகா சக்திக்கு தான் நம்ம அந்த ஓம்னு சொல்லுவோம். காற்றின்ற வேகம் அதிகமாக வீசும்போது அந்த சத்தத்தை உணரலாம். அதே நேரத்தில் காற்றின்ற வேகம் மென்மையாக வீசும்போது அந்த சத்தத்தை உணரலாம். நம்ம சில நேரங்களில் வேகமாக மூச்சு எடுக்கும் போது கூட இந்த சத்தத்தை உணரலாம். அந்த ஓம்ங்கிற பிரணவத்தை நம்ம உயிர்னு சொல்லுவோம். அது ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. இயற்கை அம்மா தாமா, அம்மா மாற்றலுமா?
ஆக அவ சில மத வழிபாடுகள் இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபடுறவங்க ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண பகவான் வழிபடுறவங்க வேறு விதம், வைணவம் வேறு விதத்தை சொல்லும். சைவம் எப்பயுமே அந்த ஓம்ங்கிற மந்திரம் தான் மூலாதாரம். அதை யாரும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. சிறப்பான பதினை வழங்கியிருந்தீர்கள் ஐயா. இந்து மதத்தை பொறுத்தவரையில் விநாயகர் பெருமான் முழுமுதற் கடவுளாக போற்றப்படுகின்றார். விநாயகர் பெருமானுக்கு சிதறுக்காய் உடைக்கும் பழக்கம் புராண காலம் முதலே இருக்கின்றது. அதன் நன்மைகள் பற்றி கூறுங்கள் ஐயா. ஆமாம், இந்த தேங்காய் உடைக்கிறங்கிறது வந்து இந்த முதல்ல தேங்காய் மரத்தை எடுத்துக்கிட்டால் அது இயற்கைன்ற நீரை உறிஞ்சி தனக்கு தாகமாக தருது. சில பாட்டும் இருக்குது. பிள்ளையை பெற்றால் கண்ணீர், தென்னையை பெற்றால் இளநீர்னு சொல்லுவாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அற்புதமான காய் தான் இளநீ. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு ஆதி காலங்கள்லமா இப்போ கொடுக்குற செயலைன்னு தான் முந்தி வந்து இளநியாக கொடுத்தாங்க. அது வந்து உடலுக்கு ஒரு ஊட்டசக்தியாகவும் தெய்வீக சக்தியாகவும் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த தேங்காயில் பலவிதமான தன்மைகள் இருக்குது. தேங்காய் வெறும் தேங்காய் எடுத்துக்கிட்டுன்னு சொன்னால் அந்த ஓடு எவ்வளோ உறுதியானது, ரொம்ப கடுமையாக இருக்கும். அதை உடைச்சவொன்னே அதுக்குள்ளே எவ்வளோ இனிப்பான இது இருக்குது, தேங்காய் இருக்குது. அந்த தேங்காய்க்குள்ளே எரியக்கூடிய தீயை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்த எண்ணெய் இருக்குது. அப்போ ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டால் மனிதனுக்குள்ளே எத்தனை விதமான பண்புகள் இருக்குது. ஆலயத்துக்கு போகும் போதுமா நம்ம என்னத்துக்கு ஆலயத்துக்கு போகிறோம்? உங்களுடைய கோரிக்கைகளை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பதற்காக நிறைய தேவைகள் இருக்கும். என்ன சொல்கிறதுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கும். அப்போ பொதுவாக இறைவனை வழிபடும் போது இறைவனுக்கிட்ட வந்து நம்ம இறைவனை வந்து ஒரு தரகராக மாற்றக்கூடாது. இப்போ நிறைய பேர் பாருங்கள், பிள்ளையாரப்பா என்னை எக்ஸாமில் பாஸ் பண்ணி வை, நான் உனக்கு பொங்கலை வச்சு கடலை வச்சு அபிஷேகம் செய்கிறேன், இல்லாட்டி எல்லா தெய்வங்களுக்கும் பல விதமான அபிஷேகங்கள் செய்கிறேன். சில பேர் நேர்த்தி கடன் போடுவாங்க, இந்த நேர்த்தி தீர்ந்தால் பிள்ளையாருக்கு 1001 தேங்காய் உடைக்கிறேன். இந்த தேங்காய் இதெல்லாம் யாரும்மா உருவாக்குறது? மனிதர்கள் இல்லைம்மா, இறைவன். மனிதனுக்கு உருவாக்குற சக்தியே இல்லைம்மா. அது இயற்கைங்கிற நீர். அப்போ ஒரு தென்னை மரத்தை மனிதனை உருவாக்க இயலுமா? தென்னை கன்றை உருவாக்க இயலுமா? இயலாது. அந்த தென்னை கண்கிறது இறைவன் படைத்து தந்தது. அதுக்கு வேணால் நீர் ஊற்றலாம். இயற்கையும் தானாகவே அதை நீரை ஊற்றிக்கொள்ளும். மனிதன் நினைப்பான், நான் பார்த்தா எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு. மனிதனால் எதுவுமே செய்யலாமா? நம்மளோட கண்கள், நம்மளோட உடல் அமைப்புகளை பாருங்கள். பிறக்கும் போது நம்ம நினைக்கிறோமா நம்ம இப்படி தான் வருவோம்னு சொல்லிட்டு? இல்லை, எல்லாமே இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது. அப்போ நிர்ணயிக்கப்பட்டு படைக்கும் போது அப்படிப்பட்ட பொருட்களை தான் நம்ம இறைவனுக்கு வந்து என்ன செய்கிறோம்? நான்கிற ஒரு மமதை. உண்மையிலே நான்கிறதே இல்லைங்கண்ணா. இறைவனுக்கு தெரியும் எது எப்போ தேவை, என்ன செஞ்சால் எப்படி நடக்கும். சில பேர் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகுவாங்க. என்னது, எந்த மகளுக்கு கல்யாணம் நடக்கலை, எப்படியாவது ஒரு திருமணம் வேணும், எனக்கு ஒரு குழந்தை இல்லை, குழந்தை வேணும், பல தவங்கள் செய்வாங்க. ஆனால் வாழ்க்கையில் பாருங்கள், காலப்போக்கில் அந்த திருமணங்கள் விவாகத்தில் போய் நின்று ஏன்டா இந்த திருமணத்தை செஞ்சோன்னு இருக்கும். சில குழந்தைகள் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். இதுக்கெல்லாம் என்னம்மா காரணம்? கர்ம வினை. அதுதான் எதுக்குமே நம்ம அவசரப்படக்கூடாது. காலம் நேரம் கூடி வரும்போது காரியங்கள் தானாக நடக்கும். படைத்தவன் இருக்க நாம் ஏன் பயப்பட? நமக்குள்ளே எதுவுமே இல்லை தானேம்மா. அப்போ இந்த இறைவனுக்கு வந்து தேங்காய் கொண்டு போய் உடைக்கிறதுல வந்து, அப்போ தேங்காயை உடைக்கும் போது என்ன சிதறும், உள்ளுக்குள்ளே வெண்மை வரும். அப்போ நம்ம மனம் தூய்மை அடைஞ்சு மகிழ்ச்சியான ஒரு தூய்மையான மனதோடு வெளியே வரத்துக்கு தான் நடைமுறைப்படுத்துறது. இறைவன் வழிபடும் போதுமா மனிதன் வந்து என்ன நினைக்கணும்னு சொன்னால், எனக்கு என்ன தேவைங்கிறத இறைவனுக்கு தான் தெரியும். மனதார இறைவனை வேண்டி எனக்கு அதுதான் இதுதாங்கிறது இல்லை. நான் உயிரோடு இந்த நொடியில் இருக்கிறதே இறைவன் செயலாளர். ஏன்னா என் இதயத்தை செயல்படுத்துறது யார்? எனக்கு இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துறது யார்? எத்தனையோ கருவிகள், எத்தனையோ விஞ்ஞானங்கள் நடந்தாலுமா இன்னும் உயிரை நிறுத்தி பிடித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்காமா? உயிர் எங்கே இருக்குன்னே இன்னுமே புரியாமல் இருக்குது. அது உடம்பில் எந்த பாகத்துலேயுமே இருக்கலாம். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ ஆலயம் போது இறைவனுக்கிட்ட வேண்டுதல் செய்யக்கூடாது. தேங்காய் உடைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க விருப்பத்தை பொறுத்து அதை செய்யலாம். ஆனால் அது மன திருப்திக்கு செய்யப்படும் ஒரு நிகழ்வு. அதுவே கட்டாயமாக செய்யணுங்கிறது இல்லை. இறைவனை வழிபடுறதுக்கு எந்த தேவையும் இல்லைம்மா. இப்போ ஆரம்ப காலத்தில்மா இறைவனை வந்து வழிபடுறதுக்கு
ஆலயங்கள் வந்து நம்ம இறைவனை வழிபடுறதுக்கு நம்மளே போயிட்டு வழி செய்யலாம். இடைத்தரகர்கள் வந்த பிற்பாடுத்தாமல் இறைவனை வழிபடுறதுக்கு காசு வந்துச்சு. இப்போ சைவ மதத்தை இந்து மதம்னு மாற்றி உண்மையிலேயே சைவம் தாம்மா, சைவ சமயம் தான். நம்ம என்னத்தை படித்தோம்? சைவத்தான் படித்தோம். இந்துன்னு ஒன்று இருக்கா? இல்லை. அப்போ இந்துங்கிறதே வந்து சொல்லுவாங்க, இந்துன்னு சொன்னாலே அந்த வார்த்தைக்கு அரபியன் மொழியில் திருடுன்னு அர்த்தமா. அதெல்லாம் இடைப்பட்ட காலத்தில் உருவாகின வார்த்தைகள். அப்போ நம்ம சைவ சமயங்கிறது வந்து சாந்தமும் அமைதியும் தரக்கூடிய சமயம். இப்போ மற்ற ஆலயங்களுக்கெல்லாம் போய் வழிபடும் போது பணம் தேவையா? இப்போ தரகர் இருக்காங்களா? ஆமாம், நம்மது சைவ ஆலயங்களுக்கு மட்டும் போகும்போது இடையில் ஒரு தரகர் இருப்பார். இப்போ சாமிக்கு அர்ச்சனை செஞ்ச கையில் ஒரு 100 ரூபா 200 ரூபா இருந்தால் தான் அர்ச்சனையை செய்யலாம், சாமியை பார்க்கலாம். இது யார் உருவாக்குனது? இது சமுதாயத்தில் தேவையே இல்லாதது ஒன்றுமா. என் இறைவனை நான் வணங்கும் போது எனக்கு ஒரு துன்பம் வந்து கண்ணீர் விட்டு நான் கதறி அழுதா எனக்கு எங்கே சாந்தம் கிடைக்குது? இறைவனை தான் நமக்கு கிடைக்குது. அந்த இறைவனுக்கிட்ட போகிறதுக்கே காசுன்னு சொல்லும்போது அப்போ நான் யார்கிட்ட போகிறது? இறைவனாக வகுத்தாரு இல்லைம்மா. இதெல்லாம் மனிதன் அவன் தேவைக்காக உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த உண்டியல் முறைங்கிறதே மக்களுக்கு சேவை செய்கிறதுக்குமா. அரசர் காலையில் தான் கொடுத்த கை பிறருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக உண்டியலில் காசை போட்டாங்க. அந்த காசுகளை பிரித்து பக்கத்தில் உள்ள சுற்றி உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் கொடுத்தேங்கிற ஆணவம் வராது, யார்கிட்ட காசுங்கிறது தெரியாது. அப்படி உருவாக்கப்பட்டு தான் உண்டியல் முறை. ஆனால் இன்றைக்கி அது என்ன ஆச்சுன்னு பாருங்கள். எத்தனை ஆலயங்கள்மா, எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்யுது. நம்ம சைவ ஆலயங்களே எடுத்துக்கிட்டாலேம்மா என்ன நடக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம கோவிலுக்கு போவையில் பணம் இருந்தால் தான் அங்கே பூஜைகளே நடக்கும். இது மனிதனாக உருவாக்கிக்கிட்டு கட்டுக்கோப்பை பார்த்துக்கிட்டான். இறைவனை வழிபடுறதுக்கு அப்படி எந்த தேவையுமே இல்லை. பாடல், நறுமணம் மிகுந்த மலர்கள், நீர் அபிஷேகம், இதுகள் வந்து இறைவனுக்கு மிகவும் உகந்தது. அப்படி இல்லாட்டி மனம் விட்டு அழுகணுமா. இறைவா, என்னை படைத்த இறைவா, இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு தீர்வத்தா, இந்த உலகத்தில் யாரையும் நான் நம்ப மாட்டேன், எல்லாமே நீ தான் அப்படின்னு மனம் விட்டு அழும்போது, இல்லாட்டி தெரிஞ்ச தேவாரங்களை படிக்கும் போது மனம் தூய்மை அடைஞ்சு அதுக்குள்ளே இருக்கிற ஒரு அபூர்வ சக்தி வெளிப்படுமா. அந்த சக்தி தான் தெய்வீக சக்தின்னு நம்ம சொல்லுவோம். என்ன வந்தாலும் வந்து பார்த்துக்கொள்ளலாம், சிவன் இருக்கார், நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற தைரியம் எங்கே வருது? இறைவனை மனமுருகி வேண்டும் போது. இல்லாட்டி என்ன நடக்குமா? பயம் வந்துடும். பயம் வந்து என்ன நடக்கும்? ஒளிய ஆரம்பிச்சிருவோம். டெலிஃபோனை கூட கதைக்க மாட்டோம், ஒளிஞ்சிருப்போம். அப்போ யாரையும் கண்டாலும் நம்மளுக்கு பயம் வந்துடும். வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? தோல்வி மனப்பான் வந்துடும். அப்போ இறைசக்தி உடம்புக்கு வந்தோன்னா தோல்வி மனப்பான்கிறதே வராது. வாழ்க்கையில் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்ம இருக்கணும்னு சொன்னால் இறைவனை ஒரு நிலையாக வழிபடணும். இறைவனை ஒரு நாளும் நம்மளுக்கு தரகராக மாற்றிடக்கூடாது. இறைவன் எப்பயுமே உள்ளத்தில் இருப்பவர், எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். நம்ம தாய், நம்ம அம்மா நம்மகிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? அன்பு மட்டும்தான். அந்த இறைவனோட ஒன்றிணைந்து பக்தியாக இருக்கும் போது கவலைகள் மறந்து கர்ம வினைகள் மறைஞ்சு மிக சாந்தமாக இருக்கும். இதுதான் வாழ்க்கைன்ற தாற்பயம். இதை உணர்ந்துட்டாலே தெய்வீக சக்தி தானாகவே வந்துடும். பௌர்ணமி பூஜை என்பது இந்து ஆலயங்களிலும் அதேபோல் இந்து மக்கள் வீடுகளிலும் கடைபிடிக்கப்படும் ஒரு விழாவாக கருதப்படுகின்றது. இந்த பௌர்ணமி பூஜையை பகல் வேளைகளில் வீடுகளில் செய்யலாமா? ஆமாம், பௌர்ணமிங்கிறது இந்த இயற்கையின் பிரபஞ்சத்தின் சக்தி பூரணமாக பூமிக்கு வர்றது. சூரியன் சந்திரன் சேர்க்கையால் இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுற மாற்றங்கள். நீங்கள் பௌர்ணமி நாள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடல் வந்து கொந்தளிக்கும். மற்றது இந்த மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் அன்றைக்கி வந்து ரொம்ப ஆவேசமாக இருப்பாங்க, மனம் பதற்றமா. ஆமாம், சில பேர் வந்து வீட்டில் அந்த இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. இப்போ நவீன உலகத்தில் எத்தனையோ மருந்துகள் வந்துருச்சு. வீட்டில் கட்டி போட்டுருவாங்க, ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ சின்ன காயங்கள் கூட பட்டாலே அதிகமாக ரத்தங்கள் வரும். அதனால தான் வீரியம் கூட அதிகமாக இருக்கும். நிறைய பேர் பாருங்கம்மா, இந்த பௌர்ணமி நாட்களில் வந்து அன்னைக்கு லீவ் போட்டுருவாங்க. இப்போ இலங்கையில் பாருங்கள், மிக விசேஷமாக பௌர்ணமி நாளைக்கு தான் நமது சகோதர பௌத்த இனத்தவர்கள் வந்து கோயிலில் போயிட்டு, இந்த ஆலயத்துக்கு போயிட்டு என்ன செய்வாங்க, அன்றைக்கி அவங்களோட கடமைகளை செய்வாங்க, சில்லெடுப்பான்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து இந்த தியானமாலாம் இருக்கிறதெல்லாம் வந்து மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு, இறைவனை வணங்குறதுக்கு கட்டாயம் ஆலயத்துக்கு தான் போகணுங்கிறது இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் உள தூய்மையுடன் இறைவனை வணங்கலாம். இந்த பௌர்ணமிங்கிற அந்த மிக சக்தி வாய்ந்த நாள் அன்னைக்கு ஆலயங்கிறதுமா
நிறைய மூலிகைகள் அபிஷேகம் செய்யப்பட்ட அற்புதமான அந்த சிலைகளை வழிபடும் போது எமக்கு மிக ஆற்றல்கள் வரும். அப்போ அந்த பிரபஞ்ச சக்தியின் உச்சக்கட்ட செயல்பாடு வெளிப்படக்கூடிய நாள் தான் பௌர்ணமி நாள். அன்றைய நாள் விரதம் இருந்து ஆலயங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டு அந்த ஆலயத்தில் அன்னதானத்தில் ஈடுபட்டு சாப்பிட்றதுங்கிறது வந்து பெரிய ஒரு பாக்கியமாகும். ஏன்னா நம்மளோட இப்போ ஒரு பித்தளை பாத்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாமா அது அப்படியே மங்கிடும், காலை போக 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 மங்கிடும். திருப்பி அதை நம்ம புளியெல்லாம் போட்டு சுத்தப்படுத்தும் போது மினுங்க ஆரம்பிக்கும். நமது மனமும் அப்படித்தாம படைத்துக்கப்பட்டிருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாட்சி இப்படி எல்லா தீய சக்திகளாலையும் ஒன்றிணைக்கப்பட்டு நம்மளோட ஒரு நிறைய உள்ளத்தில் குப்பைகளை சேர்த்து வச்சுருப்போம். மனதில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் வெளிப்படணும், தூய்மையான எண்ணங்கள் மனதுக்குள்ளே வரணும். இதுக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் பௌர்ணமி பூஜைகள். இப்போ விரதம் இருந்து இறைவனை வழிபடும் போது எமது உள்ளம் மிக சிறப்பான ஒரு சாந்த நிலை அடையும். அதுலேயும் இந்த யாகத்திலலாம் இருக்கும் போதுமா, யாகத்துல எல்லாம் 108 மூலிகைகள் 1008 மூலிகைகள் போட்டு யாக பூஜைகள் தான் செய்வாங்க. அந்த யாகம் வந்து மிக சிறப்பாக இருக்கும். இப்போ எமது இந்த ஆலயத்திலேயுமா பௌர்ணமி அன்னைக்கு மிக விசேஷமான பூஜைகள் நடைபெறும், யாக பூஜைகள் நடைபெறும். சிவனுக்கு உங்களோட கையாலேயே நீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம் எல்லாமே செய்யலாம். ஆற்றல்கள் நிறைந்த நாளில் எமது மனமும் தூய்மையடைந்து இறைவனோடு லயிச்சு இருக்கும்போது அற்புதமான சக்திகள் கிடைக்கும். ஆகவே நீங்கள் வீட்டில் வர முடியாட்டி வீட்டில் இருந்து கூட விரதம் இருந்து இறைவனை வழிபடலாம், எந்த விதமான தப்பும் இல்லை. ஆலயங்களுக்கு சென்றும் வழிபடலாம். ஆக அன்று இறைவனோடு இருக்கணும். அந்த இறைவனோட பற்றாக இருந்தால் அது மிக சிறப்பான சுபிட்சமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அகத்தூய்மை தொடர்பாக நிறைய தெளிவான பதில்களை வழங்கியிருந்தீர்கள் ஐயா. பொதுவாக விநாயகர் பெருமான் இந்து மதத்தை பொறுத்தவரை முழுமுதற் கடவுளாக போற்றப்படுபவர் விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமானுக்கு கணபதி ஹோமம் செய்யும் வழக்கம் நம்மில் பலருக்கு உண்டு. விநாயகர் கணபதி ஹோமம் செய்வதாக இருந்தால் எப்போது செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது? ஆமாம், பொதுவாக விநாயகர் முழுமுதற் கடவுள்னு ஒரு இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நியதி தான். நமது முழுமுதல் கடவுள் ஆதியும் அந்தமில்லா சிவன் தான். அவனின்றி ஓரளவும் அசையாது. அப்போ சில சாஸ்திர சம்பாதங்களுக்காக உருவாக்கப்பட்ட நியதி பிள்ளையார். இப்போ கணபதி ஹோமம் வீடுகளில் நிறைய நேரங்களில் சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு செய்யப்படுறது. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த மூலிகைகளாலும் இப்போ ஒரு ஹோமம் ஒரு வீட்டில் நடக்குதுன்னு சொன்னால் அந்த முதல்ல என்ன நடக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த வீடு மிக தூய்மை அடையும். தூய்மை அடையணும் என்ன செய்வோம் சொல்லுங்கள்? அசுத்தமாக இருக்கையில் நம்ம ஹோமம் செய்வோமா? என்ன செய்வோம்? தேவையில்லாத அசுத்தங்கள்லாம் எடுத்து வீடை சுத்தம் பண்ணி அதை புனிதமாக்கி கடல் நீர் கொண்டாந்து வீடை துப்புரவாக்கி அந்த வீடு வந்து ஒரு மகிழ்ச்சி நிறைந்த சூழலை உருவாக்கிடும். அப்போ தேவையில்லாத குப்பைகள் வெளியேறி ஒரு சுபிட்சமான நிகழ்வு வந்த பிற்பாடு தான் இந்த ஹோமங்கள் செய்கிறது. அப்போ வாழ்க்கை மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு இறைசக்தி தேவை. இந்த இறைசக்தியை உணர்றதுக்காக செய்யப்படுற சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஒன்று தான் ஹோமங்கள். இந்த வீட்டில் இந்த ஹோமங்கள் செய்யும் போது நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம், மன மகிழ்ச்சியோடு வாழலாம், தடைகள் இல்லாமல் இருக்கும், கர்ம வினைகள் தீரும், இறைவன் அருள் கடாட்சம் நம்மளுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே வந்துடும். அந்த உணர்வு வந்தாலே அரவாசி பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி. அப்போ இந்த கணபதி ஹோமம் பொதுவாகவே கடைகள் திறப்பு விழா, வீட்டு திறப்பு விழா நிறைய இடங்களில் செய்யலாம். அதில் இந்த காரணத்துக்கு தான் செய்யணுங்கிறதில்ல. உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டமா, மனப்பிரச்சனையா, முத போயிட்டு பிள்ளையார்கிட்ட தேங்காய் உடைச்சி வேண்டுற மாதிரி, பரீட்சைக்கு போயில பிள்ளையார்கிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி, எல்லா தெய்வங்களும் வணங்குறதுக்கு முன்னுக்கு முதல்ல பிள்ளையாரை வணங்குற மாதிரி ஹோமங்கள் செய்யல எந்த விதமான எதுவும் இல்லை. விருப்பம்னா செய்யலாம். ஆனால் எல்லாத்தையும் விட ஆதி மூலங்கிறது ஒன்று இருக்குமா? அதுதான் என்னது? சிவன். சிவண்ட அருள் உள்ளத்தில் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு அங்கிட்டு யாரும் நிகரல்ல. எல்லா தெய்வங்களையும் வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் எது? சிவன். யாரையும் போய் வணங்குவாரா? அப்போ இந்த பிரபஞ்சத்தின் மூல சக்தி என்ன? அப்போ ஆதி சக்தியே உள்ளத்துக்கு வந்த பிற்பாடு அதுக்கு அங்கிட்டு நிகரானது எதுவுமே இல்லைம்மா. அது உள்ளம் உணரணும், அதுக்கு காலங்கள் தேவை. அந்த சொல்லுவாங்க சிவனை வழிபடுறதுக்கு புண்ணியம் இல்லாட்டி பாக்கியம் செஞ்சுருக்கணும் சார். இப்போ சிவன் அருள் வந்தால் எல்லாமே சிவமயமாக மாறும். விருப்பம்னா செய்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. ஆன்மீகம் சார்ந்த பல கேள்விகளுக்கு இன்றும் தெளிவான பதில்களை வழங்கியிருந்த கங்காதரன் ஐயா அவர்கள் ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக அவருக்கு எங்களுடைய நன்றிகள். நன்றிம்மா.
கொழும்பு 6 வெள்ளவத்தை கங்காதீஸ்வரர் யாக பீடத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் சிவ வழிபாடு சிறப்பாக இடம்பெற்று அடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது. அடியார்கள் அன்றைய தினம் பூஜையில் கலந்து கொண்டு எம்பெருமான் சிவபெருமானின் அருளாசியை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்தளவில் இன்றைய ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மற்றொரு ஜோதிடம் பேசலாம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.